ஓகே, இந்த வீடியோவில் நமக்கு போன வாரம் கிடைச்ச எபிக் கீயை வந்து ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஐஎம்எக்ஸ் டோக்கன் கிடைக்குதா இல்லை வேறு எதுவும் கிடைக்குதா, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீ எப்படி நம்மளுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இம்மூட்டபிள் ப்ளே அப்படின்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிப் கிளாஷ் இம்மூட்டபிள் ப்ளேயில் ஒரு புதுசாக ஒரு கேம் வந்ததுன்னு சொல்லி 13 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த கேமை தான் நம்ம ப்ளே பண்ணோம். அந்த கேம் ப்ளே பண்ணதை வந்து நம்ம வந்து இம்மூட்டபிளில் வந்து நம்மளுக்கு கீ வந்து கிடச்சிது. அதை வந்து ஒரு 2 பார்ட்டாக வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து 2வது பார்ட்டு இந்த புதன்கிழமை தான் போடலான் இருந்தோம். அது இல்லாமல் இடையிலேயே வந்து 2வது ஒரு பார்ட்டு வந்து நம்ம போட்டோம், அதை பற்றின ஒரு அப்டேட்டாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீயை வந்து நம்ம அன்லாக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்றதை வந்து பேசிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கீ அதை எப்படி கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்ஸில் இருக்கிற சில குவிஸ்ட்டை முடிக்கிறது மூலிமா கிடைக்குது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒய் திஸ் கீ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜிப் கிளாஷில் வந்து நம்ம ஒரு 3 குவிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பிளேயர் லெவல் 3, 5, 7 இதை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா குவிஸ்ட் யூ மிஸ்டு, இது வந்து நம்ம மிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி ஓவர் நைட்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் கிச்சன் லெவல் 10 ஜிப் கிளாஷ் இதை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த கீ வாங்குறதுக்கு முன்னாடி அது ரீச் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இந்த வாரத்தில் வந்து அது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்ப்போம். மேட்ச் 3ல் வந்துருக்குது ஓவர் நைட்ஸு, ஈக்கோஸ் ஆஃப் கிரிப்டோ. ஸோ இந்த ஒரு குவிஸ்ட் இருக்குது. அப்புறம் ஓவர் நைட்ஸில் நிறைய இருக்குது. மேட்ச் 3லேயே வந்து இன்னொரு குவிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கில்ட் ஆஃப் கார்டியன்ஸில் 4 இருக்குது. இது வந்து ரெகுலராக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 2வது பார்ட்லேயும் 1st பார்ட்லேயும் நல்லா அப்டேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணல. இந்த 3 மட்டும்தான் ஜிப் கிளாஷில் வந்து நம்ம பண்ணதுக்கு மட்டும் இந்த எபிக் கீ வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கீயை வந்து ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சரி, அப்படியே ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க. சரி, வந்து நமக்கு ஐஎம்எக்ஸ் டோக்கன் கிடைக்குதா இல்லை மறுபடியும் கீ கிடைக்குதா? மொதல் வாரம் ஒரு கீ கிடைச்சிது. ஓகே, ஐஎம்எக்ஸ் வந்து 28 டோக்கன் ஐஎம்எக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளோட ரிவார்டு ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் லைனாக. ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் கீ கிடச்சிது. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கீ தான் கிடச்சிது. ஓகேங்களா, இப்போ 2வது வாரம் பார்த்திங்கன்னா ஒரு எபிக் கீ கிடச்சிருக்கு. அதில் வந்து 28 ஐஎம்எக்ஸ் டோக்கன் இருக்குது. அது வந்து ஒரு 40 சென்ட்டு, $11 இல்லை $12 இங்கேயே வந்து அப்டேட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. ஸோ அதோட ரேட் வந்து ஏறி இருக்குது. நம்ம காயின் மார்க்கெட் கேப்பில் போய் பார்க்கணும். ஸோ அதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா, சரி, ஒரு $12 வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கோம். ஓகே, சூப்பர். அதாவது வந்து 3 குவிஸ்ட்டு ஒரே ஒரு கேமில், ஜிப் கிளாஷுங்கிற ஒரே ஒரு கேமில் 3 குவிஸ்ட்டு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து குவிஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதே போல் கீ கிடச்சி நீங்கள் வாரான மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜெம்ஸு கிடைக்கிற குவிஸ்ட்டு பெர்பெச்சுவல் ரிவார்ட்ஸ் எப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன 2 பார்ட்லேயே வந்து அப்டேட் பண்ணி கில்ட் ஆஃப் கார்டியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இந்த கில்ட் ஆஃப் கார்டியன்ஸில் இந்த 4 குவிஸ்ட் வந்து டெய்லியுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தினமே முடிச்சுட்டுக்கலாம். இந்த கேம் மொபைலில் மட்டும்தான் ஓப்பன் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன், நான் விளையாடலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூமோ பிளேயர் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா அதில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம மொபைல்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பிளேயரில் வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்து ஒரு 3 குவிஸ்ட்டு இல்லைனா 2 குவிஸ்ட்டு வந்து டெய்லி முடிச்சுட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை முடிக்கலாம். இது போக வந்து உங்களுக்கு நிறையவே வந்து குவிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மேட்ச் 3 அப்படிங்கிறதுல வந்து ஒரு 2 குவிஸ்ட் இருக்குது. இப்போ ஜிப் கிளாஷில் வந்து 3 குவிஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் 3 இதில் வந்து ஒரு 2 குவிஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ இதில் வந்து 2 குவிஸ்ட் இருக்கும். அதே போல் கில்ட் ஆஃப் கார்டியன்ஸில் டெய்லி 4 குவிஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஒவ்வொரு கேம்லேயும் வந்து பர்பெச்சுவல் ரிவார்டு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு இந்த செஸ் கேம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிப் கிளாஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது வேலை முடிஞ்சு. நீங்கள் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். மேட்ச் 3 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கில்ட் ஆஃப் கார்டியன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்குது. பேட்டில் ஆஃப் சோல் இதுதான் வந்து அடுத்து வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸ்டேஜ் 18 அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இந்த 2 குவிஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே டெய்லின்னு சொல்லி டெய்லி குவிஸ்ட் வந்து இங்கேயே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் 2 குவிஸ்ட் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 1 தான் காட்டுது. இந்த இதெல்லாம் ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கில்ட் ஆஃப் கார்டியன்ஸ் போல இதிலே வந்து டெய்லி குவிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே டெய்லி இந்த லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் இது கில்ட் ஆஃப் கார்டியன்ஸோட நம்ம வந்து கில்ட் ஆஃப் கார்டியன்ஸே போதும்னா ஓகே. அப்படி இல்லை நம்ம கீயோட ரேரிட்டி வந்து அதிகரிக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ளே பண்ணணும், இந்த $12 கிடச்சிருக்கு பார்த்தா இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின் போது நம்ம நிறைய கேமில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரீச் பண்ணுற குவிஸ்ட்டோட சேர்த்து இந்த மாதிரி டெய்லி குவிஸ்ட் இருக்கான்னு சொல்லி நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கேம்லையும் பார்த்து பெர்பெச்சுவல் ரிவார்ட்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் இந்த கேமு
முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கேம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் இந்த கீயோட ரேரிட்டி வந்து அதிகரிக்க பாருங்கள். இந்த கேம்லாம் பண்ணுங்கள். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும் தான் அப்படி பண்ணணும். என்னையும் தாண்டி நீங்கள் அதிகமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து வேறு வேலைகள் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு அதிகமான டைம் இருந்துச்சுன்னா அதை வந்து பண்ணுங்கள். ஸோ இதையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேட்டில் ஆஃப் சோல் அப்படிங்கிறது வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நிறைய ஒரு 30-40ன்னு ஒரு 10 கேமை இணைச்சி ஒரு ஸ்கிரிப்டடாக வந்து வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் குறிப்பிட்ட ஒரு 4-5 கேம் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்தது. ஸோ இதை பற்றியே நம்ம திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். அதில் தான் மணியும் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம சைட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். சன்ஃப்ளவர் லேண்டு, ரோலர் காயின். ஸோ ரோலர் காயின் மாதிரி லைமர் காயின் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படியே மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ சன்ஃப்ளவர் அப்படி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து போயிட்டுருக்கோம். சரி, ஓகே. இந்த கீயை ஓப்பன் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் கீ என்ன ரேரிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். வேறு ஏதாவது கேம்ஸ் அப்டேட் இருந்துச்சுனாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், இதன் மூலிமா அந்த கீ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கீ நம்ம ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ என்னெல்லாம் இந்த போன வாரம் ஒரே கேமில் 3 குவிஸ்ட்டு தான் முடிச்சிருக்கோம், எப்படி கீ கிடச்சிருக்கு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கீ கிடைக்கட்டும், அதை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், அதோட ரேரிட்டி என்னவாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கு அடுத்த வாரம் அந்த கீயை ஓப்பன் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படிங்கிறதையும் ஓப்பன் பண்ணுவோம். சரி, நீங்கள் இந்த கேமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, இது உங்களுக்கு என்ன கீ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து ஐஎம்எக்ஸ் டோக்கனு இல்லை அதிக ரேரிட்டியான கீலாம் கிடச்சுன்னா நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. அங்கே ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே அங்கே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு உங்களோட இதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் ரெஃபரல் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மறுபடியும். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரல் லிங்க் வந்து நம்மளுக்கு வந்து கீழே இருக்குது. அதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு கேமோட ரெஃபரல் லிங்க் இருக்குது. அதாவது நம்ம கண்டினியூ பண்ண போகிறதில்ல, கில்ட் ஆஃப் கார்டியன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அதாவது கண்டினியூ பண்ண போகிறோம். அதுபோக எந்த கேம்லாம் டெய்லி பர்பெச்சுவல் ரிவார்டு வந்து அவைலபிளாக இருக்கும் அதையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா புது கேமில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரீச் பண்ணிவிட்டு அதோட தூக்கி அதை போல கட்டிட வேண்டியதான். அந்த கேம் வந்து நம்ம தொடர்ந்து விளையாட வேண்டியதில்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லை அதில் மணி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து விளையாடலாம். ஸோ இப்போ வந்து பேட்டில் ஆஃப் சோலில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். மேட்ச் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அதோட லிங்க்கும் ரெஃபரல் கோடு இருக்குது, அதையும் கொடுக்குறேன். கில்ட் ஆஃப் கார்டியன்ஸோட ரெஃபரல் கோடு வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா? ஜிப் கிளாஷோட ரெஃபரல் லிங்க்கும் வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா? அதையே நீங்கள் பயன்படுத்திங்க. ஜிப் கிளாஸ்லேயும் வந்து நீங்கள் அந்த குவிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் ரீச் பண்ணிங்கன்னா அதுவும் போதும். கில்ட் ஆஃப் கார்டியன் வந்து தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க. ஸோ இந்த இம்யூட்டபிள் பிளேயில் வந்து நம்ம வந்து வாரானா வந்து சூப்பராக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ்.